மனசு இல்ல, பசி இல்ல. சாருக்கு டைனிங் டேபிள் பிடிக்காத காரணம் இந்த ஒர்க்கிங் டேபிள். அனு, என்ன உன் மூட் அவுட்டுக்கு அந்த அனு பொண்ணு தானே காரணம்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன்னாவது உனக்கு புரியுது இல்ல? அப்ப சரிதான். பங்கஜ், டேய், நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க சூர்யா. உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. மாற்றமா? டேய், நம்ம சாப்பிட்டு போகும்போது வேற யார் பத்தியாவது பேசியிருக்கோமா? ஆனா இப்ப தேவையே இல்லாம ஒரே கேரக்டர் பத்தி திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். உன்னை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? உன்னை சுத்தி 1000 பொண்ணுங்க இருந்தாலும் உன்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இப்போ உனக்கு வேலையில ஃபோக்கஸ் இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல. இங்க பார். என்ன பங்கஜ்? உன் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கான்னு பாக்குறேன். ராத்திரி சரியா தூங்குறது இல்லையா? எனக்கு என்ன எரிச்சல்னா, இது உனக்கு மட்டும் புதுசு இல்ல, உன் கூடவே இருக்கிற எனக்கும் இது புதுசா இருக்கு. ஏண்டா, உன் மனசு பிரச்சனையில ஏண்டா ஏன் வயித்த காய போடுற? இது என்னடா பாவம் பண்ணுச்சு உனக்கு? டேய், சிரிக்காத. எனக்கு பசி உயிர் போகுது. உன் வயித்துல பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு. ஆனா என் வயித்துல டைனோசர் ஓடிட்டு இருக்குடா. இப்ப டைம் என்ன பாரு. சார், என்னதான் சார் ஆச்சு உங்களுக்கு? பதில் சொல்லுங்க சார். எனக்கு தெரியல பங்கஜ். பதில தேடுறதா இல்ல கேள்வியை தேடுறதான்னு ஒன்னும் புரியல. ஆரம்பிச்சுட்டான்டா சூர்யா. இது என்ன நம்ப சொல்றியா என்ன? முன்னாடி நீ இதையத்தான் சொன்ன. கிரேட் சூரிய பிரகாஷ் கையை மீறி என்னென்னமோ நடக்குதுன்னா நான் நம்ப மாட்டேன். அடுத்த செகண்ட் என்ன நடக்குங்கிற சுவாரஸ்யம் தான் வாழ்க்கை பங்கஜ். அதை நம்ம கேள்வியும் கேட்கக்கூடாது, தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணக்கூடாது. அதனால பதில் என்னவா இருந்தாலும் அதை மீற பங்கஜா இருந்தாலும் இந்த கிரேட் சூரிய பிரகாஷா இருந்தாலும் யாராலேயும் முடியாது. இதெல்லாம் உனக்கு புரியாது பங்கஜ். ஆமாண்டா, ஆமா. உன் தத்துவம் எல்லாம் எனக்கு புரியாதுதான் பங்கஜ். நான் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அல்லது குழப்பத்தில் இருக்கும்போது ஏய் சாப்பிட்டா சரியாயிடும் சொல்றேன். உன் பேச்சை நம்பி வரேன். உனக்கு ரொம்ப பசிக்குது போல. வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். மேடம், இன்னைக்கு 5 கடைங்களை சர்வே பண்ணணும். சரி சார். இது சர்வே ஃபார்ம், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த ஃபைல்ல எல்லா கடைங்களோட டீடைல்ஸும் அட்ரஸும் இருக்கு. நாம இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஷூர் சார். நான் ரிப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ், யூ ஆர் ரைட். இந்த கடையில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். வாங்க. ஓகே சார், வாங்க போலாம். ஹலோ சார். ஹலோ சார். அனு மேடம். வாங்க மேடம். ஹாய் சார். சொல்லுங்க மேடம். நாங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரோம். ஓ, நீங்க அந்த எட்ரோ ரிசர்ச்காரங்கல்ல? சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. வெறும் ரீசார்ஜ் மட்டும் இல்ல சார், தேவநந்தினி சாரீஸ் கம்பெனி எங்களோட தான். தெரியும். சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், உங்க கடையில் இருக்கிற சாரீஸை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா சொல்றேன், ஒரு நிமிஷம்.
அனு மேடம் எப்படி இருந்தது சர்வே? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். யா இது ஒரு புது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அனு மேடத்துக்கு கஸ்டமர்கிட்டையும் ஓனர்கிட்டையும் எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. அனு மேடம் வெரி குட், கீப் இட் அப். கஸ்டமர்ஸு நமக்கு சோறு போடுற கடவுள் மாதிரி. அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம செஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா அவங்க வேறு கடையை பார்த்து போயிடுவாங்க. சார் ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? யா அஃப்கோர்ஸ். May I come in, sir? எஸ் கம் இன். Good morning, sir. குட் மார்னிங். சார், இன்னைக்கு சர்வே ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி தீனா பண்ணியிருக்கிற ப்ரெசன்டேஷனை நீங்கள் ஒரு தடவை கன்சிடர் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. சார், your phone. சார், உங்கள் ஸ்கெடியூல் படி இன்னைக்கு 5:30 to 6 ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. இந்த டைமில் தீனா பண்ணியிருக்கிற ப்ரெசன்டேஷனை நீங்கள் பார்க்குறீங்களா? மீரா, சார். சர்வே பண்ணுற டீம் இன்னைக்கு எங்கே போயிருக்காங்க? வாட் சார்? தேவநந்தினி சாரி பற்றி சர்வே பண்ணுறாங்களே அனு அண்ட் டீம், அவங்க இன்னைக்கு எங்கே போயிருக்காங்க? சார், நான் அசிஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு, அனுவுக்கு கிடையாது. சார், ஒருவேளை நம்ம இன்வெஸ்டர்ஸ் கூட கூப்பிடலாம். ரிசீவ் பண்ணுங்க சார். மீரா, சர்வே அனு மேடம், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கடைசி கடை இது. அட்ரஸ் ஃபோன்ல அனுப்பிச்சிருக்காங்க. இதையும் இன்னைக்கு முடிச்சே ஆகணும். எந்த கடையா? இந்த கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமே. அப்படியா? நல்லதா போச்சு, வாங்க போலாம். ஒரு 2 minutes நான் வந்துடுறேன். சங்கர், அந்த ராஜஸ்தான் வெரைட்டிஸ் எடுத்துக்காட்டு. இது லேட்டஸ்ட் வெரைட்டிஸுங்க. நிச்சயமா இதுல ஒன்று உங்களுக்கு பிடிக்கும். சங்கர், அனுதான் ஃபோன் பண்றா, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீ இவங்களை கொஞ்சம் அட்டன் பண்ணிடுறியா? சரிண்ணே, நீங்க பாருங்க மேடம். ஹலோ, சொல்லுமா. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? எங்கம்மா இருப்பேன்? கடையில தான் இருப்பேன். அப்பா, நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம். இங்க வந்துகிட்டு இருக்கீங்களா? நாங்க என்ன யாரு? கடைக்கு தான்ப்பா, சர்வே பண்றதுக்கு. வாரு வா. என் கடையிலேயே நானும் நீயும் பிசினஸ் விஷயமா பேச போறோம் நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்பா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுமா. நாங்க அங்க வரப்போ அப்பா பொண்ணு மாதிரி நடந்துக்க வேணாம். ஜஸ்ட் சர்வே பண்ண வந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, ஓகேவா? எதுக்குமா இதெல்லாம்? அப்பா, நாங்க அங்க ஆபீஸ் வேலையா வரோம். அப்பா கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா சர்வே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கப்பா. அதனாலதான் சொன்னேன். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? நீ கவலைப்படாத. நீ அவங்களுக்கு அழைச்சிட்டு வா. அவங்க என்னென்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கெல்லாம் டீடைல்ஸ்லாம் புட்டு வைக்கிறேன். சரிப்பா. ஓகேம்மா. ஓகே சார், we will move sir. சரி, லெட்ஸ் கோ. இந்தாங்கம்மா. அண்ணா, அண்ணாதான் வேலையை பாரு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன சாரி பாக்குறீங்களா இல்ல சுடிதார் பாக்குறீங்களா? கல்யாணத்துக்கா, கிரக பிரவேசத்துக்கா, இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கா?
இல்ல இல்ல நாங்க துணி வாங்க வரல. என் பேர் அனு. அதான் தெரியுமே. முதலாளி அதான் முதல்ல சொன்னாங்கல்ல, அதான். நாங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த பேரை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேனே. ஐயோ அவங்கள பேச விடுங்க முதலாளி, அவங்களே சொல்லட்டுமே. சொல்லுங்க மேடம். தேவநந்தினி சாரீஸ பத்தி உங்க கடையில சர்வே பண்ண வந்திருக்கோம். பண்ணலாம்ல? தாராளமா பண்ணுமா. அனுமா, இது உங்க கடை தானே? தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூலாம் எதுக்குமா, கடை உங்களோட தானே. இது உங்க கடையா? உங்க கடைனா உங்க சேலெல்லாம் விற்கிறோம்ல, அதனால உங்க கடைன்னு சொல்ல வந்தேன். ஆமா சார், எங்க கடைக்கு வர கஸ்டமர்லாம் இந்த கடை அவங்களுடைய சொந்த கடை அப்படின்னு ஃபீல் பண்ணணும் இல்லைங்க முதலாளி? ஆமா ஆமா ஆமா, அப்படியும் சொல்லலாம். அப்படிதான் சொல்லி ஆகணும். உங்க கடையில ஸ்டாக் இருக்கிற தேவநந்தினி சாரீஸை காட்ட முடியுமா? நிச்சயமா சார், காட்டலாமே. மேடம்க்கு ஏதாவது காபி டீ? அனு காஃபி தானே பிடிக்கும். உங்க எல்லாருக்கும் காஃபி தானே பிடிக்கும், அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, காஃபி ஓகே தான். அப்போ சாண்ட்விச் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல வேண்டாம். சரி சங்கர், கடைக்கு போய் ஸ்பெஷலா காபி வாங்கிட்டு வா. சரிங்க முதலாளி. சாரி சார், கடை ரொம்ப சின்னது, இங்க இடம் பத்தாது. உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும், மன்னிச்சுக்கங்க. இட்ஸ் ஓகே. திவ்யா வா சார். தேவநந்தினி சாரீஸ் நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்லாம் பாருங்க, எடுத்து காட்டுமா? சார். சார் உண்மையை சொல்கிறேன், தேவநந்தினி சாரீஸ்னா ஜஸ்ட்டு வெறும் சாரீஸ் இல்லை சார், நம்ம கூடயே ஒட்டி உருவாடுற ஒரு உசுறு சார். இது மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு லாஸ்ன்னு ஒன்றுத்தை நாங்கள் கணவர் கூட பார்த்ததில்லை சார். எங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கறது இந்த தேவநந்தினி சாரீஸ் தான் சார். சீசனில் மட்டும் இல்லை சார், சில சமயம் கடை காலி அடிக்கும்ல, அதான் ஈ அடிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சமயத்தில் கூட ஒரு 5-6 பேர் வந்து நம்ம தேவநந்தினி சாரீஸை வாங்கிட்டு போவாங்க சார். அந்த அளவுக்கு ஃபேமஸ் நம்ம பிராண்டு. ஒரு தடவை நம்ம தேவநந்தினி சாரீஸை வாங்கி உடுத்திட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் வேற எந்த சேலையும் வாங்கி உடுத்தவே மாட்டாங்க சார். அந்த அளவுக்கு கொடுக்கிற காசுக்கு ஒர்த்து தேவநந்தினி சாரீஸ்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சார். மார்க்கெட்ல தேவநந்தினி சாரீஸ் சேல்ஸ எந்த பிராண்டாலையும் அசைச்சிக்க முடியாது சார். இதை நோட் பண்ணிக்கோங்க மேடம். லாயல் கஸ்டமர் செலக்ட் பண்றது நம்ம தேவநந்தினி சாரீஸ் மட்டும்தான். ஆமா சார், ஏன் செலக்ட் பண்றாங்கன்னா குவாலிட்டினாலே தேவநந்தினி சாரீஸ் தானே. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டுமே, ஐ மீன் கல்யாணம், காது குத்தல், பிறந்த நாள், அப்புறம் கிரக பிரவேசம், இப்படி எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் எல்லாரும் நம்பிக்கையோட வாங்கி கொடுத்துறது தேவநந்தினி சாரீஸ் மட்டும் தாங்க. இவனுக்கு கூட நான் தானே வாங்கி கொடுத்தேன். இவனுக்குன்னா கற்ற பொண்டாட்டியை எல்லாரும் அவோ இவோ அப்படிதானே சொல்லுவோம், அதுதான் இவோன்னு சொல்லிட்டேன். என் பொண்டாட்டியை தான் அப்படி சொன்னேன். என் பொண்டாட்டிக்கு இந்த சாரி தான் நான் வாங்கி கொடுத்தேன், அனு மேடத்தை சொல்ல. இதை மட்டும் புஷ்பா கேட்டிருக்கணும், உரிச்சு தொங்க விட்டுருக்கோம். கலக்குறீங்களே சார், நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டே இருந்தா நாங்களும் போகும்போது அவங்க உங்க பொண்டாட்டிக்கு தேவநந்தினி சேலை வாங்கிட்டு போயிருவோம் போல இருக்கே. தேங்க்யூ சார். வேற எந்த கடையிலயும் யாருமே இது வரைக்கும் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை சார். சூப்பர் சார். பின்ன சுப்புன்னா சும்மாவா? 25 வருஷம் அனுபவம் சார். எங்க கடைக்கு எந்த லேடி கஸ்டமர்ஸ் வந்தாலும்
அவங்க கிட்ட சாதுரியமா பேச்சு கொடுத்து அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க ரசனை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த மாதிரி புடவைகளை தானே காமிப்போம். காமிச்சு கஸ்டமரை செலக்ட் பண்ணி ஒரு புடவைய வாங்க வச்சதானே சார் நமக்கு பெருமை. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், தொழில் ரகசியம். எங்க கடைக்கு எந்த கஸ்டமர்ஸ் வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு காட்டுறது நம்ம தேவநந்தினி சாரீஸ் மட்டும்தான். வெரி குட் வெரி குட் சார். அனு ப்ளீஸ் நோட் திஸ். ஆ. சார் இவர் நம்ம சாரீஸை பத்தி சொல்ற ஆமா எல்லாமே சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் போல. ஆமா. அக்கா காஃபி. அனோ முதல்ல காஃபி குடிச்சிட்டு அப்புறமா இது. இல்ல சாரி சார், சாரி சார், சாரி, இது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம கடை பழக்கம் என்னன்னா, கடைக்குள்ள யாராவது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அவங்கள நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு உரிமையோட பேச ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவுதான். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் காஃபி குடிங்க சார். எடுத்துக்கோங்க சார். இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு தெரியுமா சார்? தொடர்ந்து 25 வருஷமா மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பேர் வாங்கின ஒரே பிராண்டு நம்ம தேவநந்தினி சாரீஸ் மட்டும்தான் சார். எக்ஸாக்ட்லி சார், சரியா சொன்னீங்க சார். நான் அதிக பிரசிங்கத்தனமா பேசுறேன்னு நினைச்சுக்க கூடாது. ஒரு சின்ன சஜஷன், கொஞ்சம் இந்த பழைய ஸ்டைல் சாரீஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு நிறைய புது டிசைன்ஸை மார்க்கெட்ல விட்டீங்கன்னா நம்ம தேவநந்தினி சாரீஸ் சேல்ஸை அடிச்சுக்க முடியாது சார். சார் இதையும் நோட் பண்ணிக்கலாமா? ஆப்வியஸ்லி ப்ளீஸ் நோட் திஸ். ஆ. We will discuss this matter in our meeting. ஷூர். ரொம்ப நல்ல சஜஷன் கொடுத்தீங்க சார். உங்களுக்கு தேவநந்தினி சேலைங்க மேல இருக்கிற அர்ப்பணிப்பை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஒரு அனுபவம் தானே சார். காஃபியை குடிங்க, ஆறிட போகுது.